ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் டெவில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் டெவில் இந்த படத்தை ஆதித்யா இயக்கியிருக்காரு. இந்த படம் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் மிஸ்கின், விதார்த், பூர்ணா, திரிகன், சுபஸ்ரீ இன்னும் பல அடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படம் ஸ்டார்டிங்கில் விதார்த்துக்கும் பூர்ணாவுக்கும் கல்யாணம் நடக்குது. விதார்த் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சுபஸ்ரீக்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். பூர்ணா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் திரிகன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. விதார்த் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பூர்ணாவுக்கு தெரிய வருது. பூர்ணா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது விதார்த்துக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 1 hour 55 minutes வருது. ஃபஸ்ட்டு ½ an hour பார்த்தீங்கன்னாக்கா பூர்ணா காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ திரிகன் வந்து பைக்கில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவார். உடனே பூர்ணா வந்து அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. அப்புறம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் எடுக்க வேண்டிய ஸ்டோரியை 1/2 மணி நேரமாக எழுதிருக்காங்க. அடுத்த 1 hour பார்த்தீங்கன்னாக்கா விதார்த்துக்கு எப்படி கல்யாணம் இருந்துச்சு, பூர்ணாவோட மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு, விதார்த் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த 1 hour காட்டுவாங்க. கடைசி ½ an hour வந்து அடுத்து இந்த சீன் தான் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் என்கேஜிங்காகவும் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஹாரர் படமா, ஒரு த்ரில்லர் படமா, இல்லை ஒரு ட்ராமா படமானே உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கலந்து ஒரு குழப்பி ஒரு லாஸ்ட் ½ an hour கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு 1 1/2 hour ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டிங்கனாக்கா, லாஸ்ட் ½ an hour உங்களுக்கு ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க லாஸ்ட் ½ an hour. நானே பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஒன்றும் மொக்கையாக இருந்துச்சு, லாஸ்ட் ½ an hour இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படத்தை. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்ல போனாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் விதார்த் லீட் ரோல் ஆக்ட் இருக்காரு. விதார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், கல்யாணத்துக்கு அப்புறம் பூர்ணாக்குள்ள காலில் வந்து நடிக்கிற சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் மெச்சூர்டான ஆக்டிங் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்து பூர்ணாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விதார்த்தோட கல்யாணம் நடக்கும்போது அவங்கள ஒரு ஆசை கனவோடு இருந்திருப்பாங்க. கடைசியில் விதார்த் வந்து பூர்ணா கூட நெருங்கவே மாட்டார். அவர் பாட்டு அவரோட அவரோட ரிலேஷன்ஷிப்பில் உள்ள சுபஸ்ரீ கூட போயிடுவார். அதெல்லாம் அந்த மாதிரி ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூர்ணாவோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, திரிகன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து திரிகனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அடுத்து சுபஸ்ரீ விதார்த் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த ஜிம்காய் கூட போய் மிங்கிள் ஆகிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஆக்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து மிஸ்கின் இந்த படத்தில் ஒரு காட் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருடைய என்ன கேரக்டர்னே தெரில அவருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் வேறு பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஃபுல்லாக வயலினை ஸ்கோர் பண்ணியிருப்பார் போட்டிருக்கு. வயலின் மியூசிக் தான் அதிகமாக கேட்குது. அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே நல்லா எடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் மிஸ்கின் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1 hour 55 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்குது. சரி 18 வயசு மேலே உள்ளவங்க அந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.